Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் ஃபோன்ல வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணாத நம்பரே கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப்ல இப்போ டே பை டே வந்து ஏகப்பட்ட எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல வந்து நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம்னா இதில் வந்து செட்டிங்ஸில் வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடியை ஆட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஒரு ஆப்ஷன் இப்போ வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டீங்க, அப்டேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, சம்டைம்ஸில் நீங்கள் இந்த மொபைலை மாற்றி இன்னொரு மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதே வாட்ஸ்அப்பை நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஓடிபி இந்த மொபைல் நம்பர் ஃபோன் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பை வந்து ஜஸ்ட் லாகின் நம்ம ஃபேஸ்புக்கு அண்டு யூடியூப் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம லாகின் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து வாட்ஸ்அப் வந்து இன்னொரு டிவைஸில் இன்னொரு மொபைல் ஃபோனில் நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வரப்போகுது. ஆனால் உங்களோட மொபைல் ஃபோனில் உங்களோட சிம் கார்டு இல்லை உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியாது இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில். பட் நான் சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இமெயில் ஐடியை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். வாட்ஸ்அப் இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து ஃபஸ்ட்டே அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் வந்து இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நானும் இது வரைக்குமே என்னோட இமெயிலை வந்து நான் இதில் அப்டேட் பண்ணலை. இப்போ தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் சொல்லித்தர மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பேஜ் வரும். இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை இதில் வந்து நீங்கள் பிழை இல்லாமல் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய இமெயில் அட்ரஸை நான் டைப் பண்ணுறேன். ஃபுல்லாகவே என்னோட இமெயில் அட்ரஸை கரெக்டாக நான் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே கண்டிப்பாக ஓடிபி வரும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே ஓடிபி கேட்குது. இப்போ என்னோட இமெயில் அட்ரஸுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். இந்த ஓடிபி வந்து கிட்டத்தட்ட 4 hours வரைக்கும் வேலிடிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபை யுவர் இமெயில் வரக்கூடிய இடத்துல இதில் வந்து உங்களோட ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட இமெயிலை ஓப்பன் பண்ணுறேன். ஜிமெயில் வந்து இதை வந்திருக்கு பாருங்கள். வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். 868694. இப்போ வந்து வெரிஃபை கொடுத்துடலாம். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக கிளியராக வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நம்ம அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இமெயில் அட்ரஸை பார்த்துடலாம். இப்போ இமெயில் அக்கௌண்ட் வந்து இதில் இருக்குது. இதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னாலும் நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று பாருங்கள், மேலே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இமெயில் ஹெல்ப்ஸ் யூ அக்சஸ் யுவர் அக்கௌண்ட் it is not visible to others அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி வந்து வேறு யாருக்குமே விசிபிள் பண்ண மாட்டோம் நாங்கள். உங்களுக்கு வந்து இமெயில் வந்து அக்சஸ் யுவர் அக்கௌண்ட் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஜிமெயிலை வந்து நீங்கள் இனிமேல் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஜிமெயில் அட்ரஸ் வந்து நம்ம வேறு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இருக்குது பாருங்கள். இதில் வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஜிமெயிலில் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு ஜிமெயில் அட்ரஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இதில் வந்து வேறு ஜிமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அப்படியே நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. எப்போ வேணால் நீங்கள் வந்து ஜிமெயில் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் ஃபோனில் இது வரைக்கும் நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மேலும் அடுத்ததாக புதிய சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கள் சந்திப்போம். அது வரைக்கும் கூட இந்த உங்கள் அஜின். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.